புதுசாக தான் யாரும் ஃபேன்ஸ் ஆரம்பிச்சாங்க எல்லாம் நல்லா இது வந்து பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். கோஸ்ட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஸ்ட்ரீட்ல எப்படி கொடுத்துருக்காங்க? சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு? இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ப்ரோ படம் எப்படி சார் இருக்கு? பரவாயில்ல, ஓகே. சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பராக தான் இருக்கு. ப்ரோ படம் எப்படி ப்ரோ? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏதாவது எக்ஸ்பர்ட் லீக் கொடுத்துருக்காங்க. அல்கா வந்தாரு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மஸ்தா இருக்கு. நல்லா இருக்கு. டிராமா தான் ஃபுல்லா. என்ன எடுத்துருக்கீங்க? பேசியே சாவடிச்ச மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் பார்ட் கம்பேர் பண்றீங்க. கொஞ்சம் ஸ்லோ தான். எக்ஸ்பர்ட் லீக் கொடுத்துருக்காங்களா? எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீட் பண்ண மாதிரி தெரியல. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேனு எப்பவுமே ஸ்பைடர்மேனு, இன்னும் வர ஸ்பைடர்மேன் எல்லாத்தையும் நான் வெயிட்டிங். எம்ஜே தான் வேற மாதிரி. எம்ஜே தான். நல்லா இருந்துச்சு. மேம் படம் நான் சூப்பரா இருக்கு. எப்படி இருந்துச்சு படம் மோஸ்ட்? படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே இருக்கும் இங்கே. அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதும் இருக்கும். வந்து பாருங்க கண்டிப்பாக தேட்டரில் சூப்பராக இருக்கும். முன்னாடி வந்து ஸ்பைடர்மேன் கம்பேர் பண்றப்ப இப்போ இது சூப்பராக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு விஷுவல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே எங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்லாம் அவரே எவால்வேட் ஆகிற மாதிரி இருக்கும். பூஸ் பம்ஸாக இருக்கும். பாருங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஸ்பைடர்மேன் எப்படி காமிச்சிருக்காங்க? ஸ்பைடர்மேன் பக்காவாக இருக்குது. இந்த ஒரு பாட்டு பார்த்தாவே போதும். நீங்கள் 4 பாட்டு பார்க்கணும்ல அவசியமே இல்லை. இதே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. சூப்பரா இருந்துச்சு. எப்படி ஸ்பைடர்மேன் 3D பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எப்படி ட்ரை பண்ணிருக்காங்க? சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. கம்பேர் பண்றது எப்படி இருக்கு? லாஸ்ட் பார்த்தோட நோவே ஹோமோட கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கு உண்மையிலேயே. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா படம் எப்படி இருக்கு? படம் ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. போஸ்ட் கடிஷனே இல்ல, ஏமாத்திட்டாங்க ப்ரோ, வேஸ்ட். படம் வேற லெவல். ஆனா டூம்ஸ்டே ட்ரைலர் மட்டும் போடல. ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. வேற லெவலில் இருக்கு. படம்லாம் சூப்பராக இருக்கு. என்னன்னா டூம்ஸ் அப்டேட் விடல, அதுதான் பிரச்சனை போச்சு. ஸ்பைடர்மேன் சூப்பராக இருந்தாரு. அவரோட ஆர்கானிசம் அதெல்லாம் சூப்பராக இருந்த பவர்லாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா மூவி சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஜனநாயக படத்தோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற லெவல் படம். சூப்பர் டாப் நாச். சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். ப்ரோ எங்க வீட்ல ஏதாவது காமிச்சாங்க? ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. இல்ல அதான் இல்ல, ஃபைடர்மேன் ரிட்டர்ன் அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா எண்டிங் தான் சரியில்லை. ஹல்க் சீன் சூப்பர். சூப்பரா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம், ஜாலியா பார்க்கலாம். அதே பரவாயில்ல ப்ரோ. இது மொக்கையா இருக்கு ப்ரோ. ஏதோ வந்தோம் பார்த்தோம் மாதிரி இருக்குது. எதுவுமே புரியல. கடைசியில எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்ன கதைனே தெரியல. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஃபுல்லா கொஞ்சம் ஆக்ஷன் தான். இல்ல வில்லன் ஜீன் சொல்லி ஒரு பொண்ணு தான் வில்லன்னா காட்டுறாங்க. நல்லா தான் இருக்கு. ப்ரோ படம் சூப்பரா இருக்கு. காமிக்ஸ்ல என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ ஸ்பைடர்மேன் எப்படி காமிச்சிருக்காங்க? ப்ரோ என்னன்னா நோவே ஹோம் லெவலுக்கு இல்லை ப்ரோ. நோவே ஹோம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ என்ன ரீச் காமிச்சிருக்காங்க? ப்ரோ லீட் கொடுத்துருக்காங்களா? ப்ரோ. ஆக்சுவலா லீடே இவன் கட் பண்ணிட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. என்ன ரோல் எப்படி கேட்டாங்க? என்ன ப்ரோ? வில்லன் ரோலா ப்ரோ? ஏகப்பட்ட வில்லன். யாருமே சொல்றது. முக்கியமா சாடி சிங்க் ப்ரோ, தரமான கேரக்டர் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவங்களோட கேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க இப்ப படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ற சீன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் இந்த ஸ்பைடர்மேன் படம் என்னங்க? சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் பழைய ஸ்பைடர்மேனே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல முக்காசி வந்துருது. படம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு என்ன ஒரு கஷ்டம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட்ஸ் கட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. வேற தேட்டரில் போய் பார்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ. செகண்ட் டைம். ஆனால் ஒர்த்து ப்ரோ படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவளையும் இருக்கிறாரு, மக்களையும் காப்பாத்துறாரு. என்னன்னா லவ் பண்ற பொண்ணு வேற ஒருத்தர் லவ் பண்ணோம். அவனை விட்டு யார்ட்ட கூப்பிடுவாரு. ரெடிச்சின்னு இல்லை தலை. ரெடிச்சின் மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லாவே இருந்துச்சு. அந்த சீன்லாம் தேட்டரில் பார்க்க வேண்டிய மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க பாட்டு நல்லா கொஞ்சம் இதில் சென்டிமெண்ட்லாம் கலந்து எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் நம்ம மற்ற இதுக்கு முன்னாடி அந்த டாம் மேலோட மூவியோட இதில் நீங்கள் கொஞ்சம் பெட்டராகவே எதிர்பார்க்கலாம். சூப்பராகவே ஒர்க் அவுட் இருக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பாட்டு இப்போ கம்பேர் பண்ணுறது இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்கு. நல்லா ஒரு எமோஷனல் ஃபீலிங்காக இருக்கு. எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகும். வருது. நல்லா இருந்துச்சு. இப்போ படம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மைக் ஓகேவா? ஸ்பைடர்மேன் நம்ம முந்தைய பாட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மற்றபடி இதில் காட்டுற ஃபைட் சீன்ஸு, நம்ம சேவேஜ் ஆளுக்கெல்லாம் வருது,
நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டாக்டர் ஸ்டேஞ்செலாம் வருவார் அப்படின்னு பார்த்தேன். பட் அவர்லாம் வராமல் ஒரு மாதிரி அவர்லாம் வந்திருந்தால் நல்லா இருந்தது. ஏன்னா போன பாட்டில் அவர் வந்து தான் மந்திரம் போட்டு அந்த ஸ்பெல் பண்ணி அந்த பீட்டர் பார்க்லாம் யாருன்னு மறக்க வச்சாங்க ஃபுல்லாகவே. பட் ஆனால் இந்த தடவை வந்து அவருக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா அதுதான் கதை. ஒரு மாதிரி அந்த அந்த 2 பேர்த்தோட பேர் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த பேர் பார்க்குறப்ப அவங்க இப்போ ரியலாகவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம ஒடிச்சிலையும் பார்த்துட்டோம், பட் இதுலேயும் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு தான் ஹைலைட்டாகவே இருக்கார். ஒரு மாதிரி வெறி ஆகிட்டா அவர் ஏற்கனவே பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பார். இன்னும் இந்த படத்தில் இன்னும் வெறி கொண்டு சுற்றுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த சேவேஜ் ஹல்க்கு வந்து யார் வேணால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல. கொஞ்சம் வெறி எத்தனா போதும் அவர் ஊரவே தும்சம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் இந்த படத்துக்கு வராதிங்க. இது ஒரு நார்மலான ஒரு ஸ்பைடர்மேன் படம் அந்த மாதிரி பார்த்து எனக்கு எதுக்கு கத்துறானுங்கன்னு தெரியாது, எதுக்கு ஓடி வரானுங்கன்னு தெரியாது. ஆனால் இதில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வந்து நிறையா தேட்டரில் போடலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் போன தேட்டரில் வந்து போட்டாங்க. எங்களோட இந்த பாட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் போஸ்ட் கிரெடிட்ஸான சீன்ஸ் வந்து நான் 2 எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் எஞ்சி போயிடுறாங்க. சில தேட்டர்லாம் அதை போட மாட்டாங்க. அப்புறம் டாக்டர் டூ மாதிரி டிசம்பர் மாதம் வருது, அதுக்கு எதாவது ஒன்று கொடுத்துப்பான்னு பார்த்தேன். பட் எதுலேயும் கொடுக்கல. அப்புறம் நியூ அவெஞ்சர்ஸுக்கும் வேறு வேலை இல்லை. அந்த பிளாக் விடோ வந்து தங்கச்சி ஒருத்தி வருவாள், அவளை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஆனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஏன்னா ரொம்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 இடத்துல தான் ஃபைட் சீன் வருது. அது வந்து ஓகே பார்க்கலாம். பட் ஆனால் அப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஸ்பைடர்மேன் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் 90s கிட்ஸுக்கு தெரியும் ஸ்பைடர்மேனில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3லாம் அதில் யூஸ் பண்ண டெக்னாலஜி கூட இதில் நான் யூஸ் பண்ணலையோன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. எல்லா ஸ்பைடர்மேனுக்கும் அந்த லவ்வர்ஸை கொண்டு வந்து அதே வீக்னஸை வச்சு எடுக்கிறாங்க. அது ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி. நீங்கள் இந்த பில்டப் கொடுத்ததுக்கு இந்த படம் ஒருத்தர்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை கேட்டால் இது வந்து ஹாலிவுட் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வாரம் அவங்களோட குடும்ப படம் வந்து ஒன்று வருது. அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் பேன் நீட்டை பற்றி பேச மாட்டாங்க. சரி, இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி, வேணுன்றவங்க எடுத்துவாங்க. இப்போ நம்ம படத்தோட ரிவ்யூக்குள்ளே வருவோம். ஸ்பைடர்மேன் அப்படின்றது 2002 ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படத்துடைய கேரக்டரோட பேரும் பீட்டர் பார்க்கர் அப்படின்றது. இப்போது ரிலீஸ் ஆகிருக்க கரண்ட் மூவிஸோட படத்துடைய டாம் ஹாலண்ட் அவருடைய இந்த படத்தோடைய கேரக்டர் பேரும் வந்து பீட்டர் பார்க்கர். அந்த பீட்டர் பார்க்கர் அப்படின்ற பேருக்காகவே சில பேர் வருவாங்க. சில பேர் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி அப்படின்றதுக்காக வருவாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையிலே எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக அப்படின்றது வந்து வந்திருக்கு. நியூயார்க் சிட்டி வளைச்சி எப்படி வந்து அழகாக காமிக்க முடியுமா, ஒரு ஹைட்டாக ஒரு ஸ்பைடர்மேனுக்குன்னு தனியாக கேமரா ஆங்கிள்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு பிடிக்கும் மாதிரி லவ் போர்ஷன்ஸ் அப்படின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லவ் போர்ஷன் அப்படின்றோன்னே நம்ம ஊர் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அவள் என்ன தேடி வந்து அஞ்சலை, அந்த சாங் மட்டும்தான் இந்த படத்தில் போடலை. மற்றபடி வந்து இந்த படத்துலேயும் ஒரு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அப்படின்றதெல்லாம் வருது. ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு எலிவேஷன் அப்படின்றதெல்லாம் வரும். அந்த சீன்ஸ்க்கெலாம் வந்து உண்மையிலே ஒரு தேட்டரே வந்து அந்த சீனுக்கும் வந்து நிறைய பேர் விசில் அடிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கிளாப்ஸ் தட்டுறாங்க, நிறைய பேர் வந்து அதையும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க தேட்டரில். உண்மையிலே அந்த சீன்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்பைடர்மேன் அப்படின்றது அட்வென்ச்சர், அப்புறம் ஃபேண்டசி. அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஸ்டண்ட்டு சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தில் கேமியோ ரோல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது போக படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் அப்படின்றது சொல்லலாம். யாருன்னா ஹல்க் அப்படின்றது அவங்களோட ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் அட்வென்ச்சர் கனெக்ஷன் அப்படின்றது காமிக்கிறோன்னு பார்த்தா ஹல்க்கு தான் வந்து அட்வென்ச்சர் கிளாஸ் அட்வென்ச்சர் சொல்கிறோம் பாருங்கள், அவென்ச்சர்ஸ் அந்த கிளாஸ் வந்து அவர் ஒரு காலேஜ் லெக்சரர் மாதிரியே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அதுதான் சின்னதாக லிட்டராக ஒரு அவென்ச்சர்ஸை வந்து ஞாபகப்படுத்துவாங்க. படத்துடைய ஒன்லைன் கதை அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். ஸ்பைடர்மேன் அப்படின்ற வரும்போது எதிரிகள் கிட்ட இருந்து அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதும் பொது ஜனங்களை வந்து காப்பாற்றுறதும் இதுதான் வந்து ஸ்பைடர்மேனோட கதை அப்படின்றது. இதுக்கு நடுப்புற இந்த படத்தில் அடிஷ்னலாக என்ன கதை ஆட் ஆயிருக்குன்னா, இந்த கதையோட இன்னொரு கதை வந்து ஆட் ஆயிருக்கும். அதாவது வில்லன் ரோல் அப்படின்றது. இதில் வில்லன் ரோல் அப்படின்றது போக வில்லி ரோல் அப்படின்றத சொல்லலாம். வில்லி ரோலுக்கு வந்து அக்கா தங்கச்சி 2 பேர் அப்படின்றது ஒன்று இருப்பாங்க, சிஸ்டர். அதில் ஒரு சிஸ்டர் வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கு வந்து அந்த ஊர் அரசாங்கமும் அந்த ஊர் ஒரு அரசாங்க பதவியில் இருந்தவரும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அவங்கள பழி வாங்கிறதுக்காக போவாங்க. அந்த பழி வாங்குற வில்லியை
ஐடியை வந்து ஸ்பைடர்மேனே வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சைடு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் நியாயமான ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது ஸ்பைடர்மேன் அவர்கள் வந்து தெரிஞ்சுப்பார். ஸோ இவங்களை வந்து நம்ம தப்பாக பிடிச்சி கொடுத்துட்டோமே, அவங்களையும் நம்ம காப்பாற்றணும், மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்றதான் இது வந்து ஒன்லைன் கதை அப்படின்றது. படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்றது படத்துடைய பிஜிஎம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக, அதுவும் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் லவ் போர்ஷன்ஸும் பீட்டர் பார்க்கருக்கும் அந்த எம்ஜே அப்படின்ற ஒரு ஹீரோயின் கேரக்டருக்கும் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு இந்த படத்தில் வருவார் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 2021 தான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்ட் அப்படின்றது வந்திருக்கும். அந்த படத்தில் ஹீரோயின் ரோலும் அவருடைய ஃப்ரெண்டு ரோலும் வந்து ஸ்பைடர்மேன் வந்து கிளைமேக்ஸில் வந்து மறக்கடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த கண்டினியூஸ் தான் இந்த படத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அவருடைய ஃப்ரெண்டு ரோலும் வந்து இந்த படத்தில் நல்லா வந்திருக்கு. படத்துக்கு என்னோடய ரேட்டிங் அப்படின்றது இது வந்து நான் சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் கிட்டே நான் விட்டுடுறேன். படத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பார்க்கலாம், இது எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைங்க 2002 ஆரம்பித்து நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போவும் சரி, ஸ்பைடர்மேன் சீரியஸில் மார்வல் அவங்க வந்து சலிக்காமல் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு படையல் அப்படின்றத மாதிரி தான். இது ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் நம்ம ஊரில் எப்படி வந்து ரிலீஸ் ஆகிருக்குமோ அந்த மாதிரி வேர்ல்டு வைடில் அவங்க ஊரில் நான் ஃபெஸ்டிவல் டேஸில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த அளவுக்கு புக்கிங்ஸ் அப்படின்றது வந்து அட்வான்ஸாக வந்து போயிட்டு இருக்கு. படத்தில் கொஞ்சம் மைனஸ் அப்படின்றதுனா சில லாஜிக் போல் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து சில இது தவிர்த்துருக்கலாம். பட் இது ஒரு அட்வென்ச்சர் மூவி, அப்புறம் வந்து ஃபேண்டசி மூவி அப்படின்றனால லாஜிக்கெல்லாம் வந்து மறக்கடிச்சிட்டு ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு பீட்டர் பார்க்கர் அப்படின்ற ஒரு பிராண்டுக்காகவே நம்ம வந்து பார்க்கலாம். படத்தில் அடுத்த பார்ட்டுக்கான லீட் அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னா ஆமாம் கொடுத்துருக்காங்க. படம் முடிஞ்சதுமே நீங்கள் வந்து எந்திரிச்சு வந்துடாதீங்க. லாஸ்ட் மினிட்டு தேட்டரில் லைட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இல்லை லைட் ஆன் பண்ணுற வரைக்குமே நீங்கள் வந்து உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. ஸ்பைடர்மேன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பீட்டர் பார்க்கர் தான் நடிப்பாரா இல்லை வேறு யாராவது நடிப்பாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தேங்க்யூ. என்ன ப்ரோ, டியூரேஷன் வந்து 2.5 மணி நேரம் அப்படின்றது இருக்குது. ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படம் போகிற ஸ்பீடே வந்து தெரியல. இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் வந்து படத்தோட ஸ்பீடு. இதுக்கு முன்னாடி 2021 அந்த படத்துடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் வந்து லேக் அடிக்கிற மாதிரி அப்படின்றது இருக்கும். அந்த மைனஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு இந்த படத்தில் வந்து அது ப்ளஸ் ஆகியிருக்காங்க. 2.5 மணி நேரம் அப்படின்றது சலிக்காமல் நல்ல ஸ்பீடாகவே போகுது அப்படின்றது. தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் வந்து வில்லன் ரோல் இதில் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. வில்லன் ரோல்னு சொல்கிறோம், இதில் வந்து வில்லி ரோல் அப்படின்றது நம்ம வில்லன் தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து வில்லி அப்படின்றது அந்த வில்லி ரோல் அப்படின்னா அவங்க சைடில் ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் போர்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒரு நியாயமாகவும் ரொம்ப என்னன்னு சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் கிளைமேக்ஸ்னு வரும்போது அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படின்றது ஒன்று இருக்கும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் வரும்போது இதில் வந்து வன்முறைகள் அதிகமாக இருக்குமா, அட்வென்ச்சர் மூவி, ஃபைட் மூவி அப்படின்றதுனே அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த படத்தில் நிறையா கரெக்ஷன்ஸ் அப்படின்றது ஒன்று பண்ணியிருக்காங்க. எடுத்ததுமே வந்து வெட்டுறோம், குத்துறோம், கொல்றோம் அப்படின்ற மாதிரி இல்லை. வில்லன் போர்ஷன்ஸும் வந்து கொல்லலை, மன்னிச்சு விடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ போர்ஷன்ஸுமே வந்து அவரும் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆவார் நம்ம பீட்டர் பார்க்கர் அப்படின்றது. ஸோ அதனால் குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வரலாம், எதுவுமே யோசிக்காமல் கூட கூட்டிகிட்டு வரலாம். ஸோ மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. தேங்க்யூ.